பிரெயினில் ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்களில் அடிபட்டால் டெம்பரரியாக மெமரி லாஸ் வர சான்ஸ் இருக்குதான். ஆனால் ஹிப்போகேம்பல்ஸில் அடிபட்டால் எஸ், ஹிப்போகேம்பஸ் பார்க்க இந்த கடல் குதிரை மாதிரி, சீஹார்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளோட எல்லா மெமரியும் இந்த ஹிப்போகேம்பஸில் தான் சேவ் ஆகிருக்கும், இல்லை அதோட கனெக்ஷன்ஸில் தான் இருக்கும். நம்ம பாஸ்ட் மெமரி எல்லாம் இதில் இருந்து தான் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம், அன்னைக்கு அந்த பர்சன் கிட்ட என்ன பேசணும், நேற்று எங்கே போனோம், என்ன சாப்பிட்டோம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஹிப்போகேம்பஸ் ஆக்டிவ் ஆகி நமக்கு ரிமெம்பர் ஆக வேண்டிய இல்லை ரீகலெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்த கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஹிப்போகேம்பஸ் டேமேஜ் சிவியராக இருந்தால் மெமரி லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. லைக் அல்சைமர்ஸ், டிமென்ஷியா, இல்ல எபிலெப்சி கூட வரலாம். இந்த பார்ட்ல சின்னதா டேமேஜ் ஆனா கூட நம்மளால டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரீசன்ட் கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட், ஃபேமிலி, அட்ரஸ் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன் நியூ ஸ்கில் கூட உங்களால கத்துக்க முடியாது. ஸோ தலையில் அடிபட்டுச்சுன்னா சரியாகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காம நேராக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போதான் ஹிப்போகேம்பஸ் பற்றி தெரியும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.